உள்ள வா. உன்னதான் சொல்றேன், உள்ள வா, பயப்படாம உள்ள வா. பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன்ல, வா வா. என்ன உங்க வீட்ல ஏதாவது சொல்ல போறாங்கங்க? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, ஏன் இஷ்டம் தான், வா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சா? நான் தானே வாழ போறேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. அப்போ வா, என் கை பிடிச்சு வா. சரி. ஒண்ணு இல்ல. சரி. அப்பா, அப்பா, அம்மா, அப்பா, வாடா உள்ள வா. யாரு அந்த பொண்ணு? அம்மா இந்தப்பா, கூப்பிட்டேன். ஏமா, என்னடா யாரு இந்த பொண்ணு? உள்ள வாங்க சொல்றேன். இருக்கட்டும்டா, யாருன்னு சொல்லு. ஐயோ பயமா இருக்கு. அது வந்து என்னடா சொல்லு. அது வந்து இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்ப நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். என்னாச்சுதே? ஐயா ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சது, அதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அம்மா, என்ன அம்மா விடுக்கிட்டு போறாங்க? அப்பா என்னப்பா இதெல்லாம்? சரி, அம்மா கிட்ட நான் பேசுறேன். ஏங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கிளம்புறேங்க. சும்மா நில்லு, நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உள்ள வா. ஏங்க என்னால நல்லா இருக்க குடும்பத்துல எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்க, நான் கிளம்புறேங்க. நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் என்னால. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ உள்ள வா. சரிடா, உள்ள கூட்டிட்டு வா. சரிடா, இரு, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். என்னப்பா அம்மா இப்படி பண்றாங்க? அம்மா பத்தி தெரிஞ்சு தானே, இரு, நான் அம்மா கூட்டிட்டு வரேன். அப்பா, என்னடா? இந்த பொண்ணு யாரு என்னன்னு நீங்க கூட கேட்கல. நீ ஒண்ணு சின்ன பையன் இல்ல, உனக்குன்னு ஒருத்தைய தேர்ந்தெடுத்து கூட்டு வந்திருக்கேன்னா உனக்கு பிடிக்காமலாம் கூட்டு வந்திருப்ப. பிடிச்சு போச்சு, இனி பிரிச்சு என்னடா பண்ண? இப்ப நான் வேண்டான்னு சொன்னா அந்த பொண்ணை உன்னால அனுப்பி வைக்க முடியுமா என்ன? அப்பா, சில விஷயங்கள் கைமீறி போகும்போது அமைதல இருக்கணும்டா, அதை ஏத்துக்க மனப்போக்கம் வேணும், அவ்வளவுதான். நீ பிடிச்சு கூட்டு வந்துட்ட, இனி அனுப்பி வைக்க முடியாது, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, அம்மா சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன். சாரிப்பா. எல்லாம் ஒண்ணு இல்லடா, உன் வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுத்துக்கிட்ட, ஒரு தகப்பனா ஒருவேளை எனக்கு நீ சொல்லியிருக்கலாம். சாரிப்பா, அது வந்து இவளுக்குன்னு யாரும் இல்ல, அதான் நான் கூப்பிட்டு வேண்டிய சூழ்நிலை, கூப்பிட்டு வந்துட்டேன். சரிடா, அதனால என்ன, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இருக்கட்டும். சரி, நான் போய் அம்மா கூப்பிட்டு வரேன். ஏங்க உங்க அம்மாக்கு அப்பாக்கு பிடித்த அந்த மாதிரி தெரியல, நான் வேணா போயிருட்டுமாங்க? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்படி இல்லைங்க, நீங்க பரம்பரையா ராஜ பரம்பரை, நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஒரு ராஜ பரம்பரையில என்ன மாதிரி ஒரு பொண்ணை எப்படிங்க தேர்ந்தெடுக்க முடியும்? அவங்க வருத்தப்படலையும் ஒரு நியாயம் இருக்குதே. அவங்க எவ்வளவு செல்ல சரிப்பா பேரு புகழோடு வாழ்ந்தவங்க, இப்படி பொண்ணு எடுக்கிறமேனு அவங்களுக்கு வருத்தம் இருக்காதா? கடவுள் யார் யாருக்கு முடிச்சு போட்டுருக்காரோ அதான் நடக்கும். இப்ப நான் ராஜ பரம்பரைங்கனால அவன் போட்டி எனக்கு பொண்ணா கொடுக்க போறான். நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டதானே நீ? உன் கூட வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் அம்மா அப்பா மனசு நோக்க கூடாதுல்ல. எனக்கு தான் அம்மா அப்பா பாக்கியம் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்குது, எதுக்கு அவங்க கஷ்டப்படுத்தணும்? ஓ, அருமை சீக்கிரம் அவங்களுக்கு புரியும். என் அம்மாவுக்கு பிடிக்கணும், என் அப்பாவுக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. நீ எனக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். உன் கூட சேர்ந்து வாழணும், குடும்பமா உருவாகணும், உன்னை நல்லா பாத்துக்கணும் ஆசை. உனக்கும் விருப்பம் நான் மட்டும் சொல்லு, வேற எதுவும் வேண்டாம். ஐயா அப்படி இல்லைங்க. என்ன சீக்கிரம் ஒரு பேரனை பத்தி வெத்து கொடு, மாறிடுவாங்க. அப்படிங்கப்பா, வெக்கலாம் வருது. சும்மா இருங்க. நிஜமா தான் சொல்றேன், ஒரு பேரனை பேத்தி பெத்து கொடு, அப்புறம் பாரு உன்னை எப்படி சுத்தி வருவாங்கன்னு. என்ன வெத்து கொடுத்துடலாமா அப்படி? நீ என்ன வேலை பார்த்திருக்க? புள்ள முத ஒரு பொண்ணு கூட வாழ போறேன்னு சந்தோஷமா கூட்டு வந்திருக்கான், நீ பாட்டுக்கு மூஞ்சி தூக்கிட்டு வந்துட்ட. எனக்கு என்னமோ இது அதிசயமா தான் இருக்கு. உன் பையன் காலத்துக்கு இப்படிதான் சுத்திட்டு கிடப்பான்னு பார்த்தேன், ஆனா அவனும் ஒரு பிள்ளைய கூட்டு வந்திருக்கான் பாரு, கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. சந்தோஷப்படு, நாம என்னைக்கு அவனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சு பேரன் பேத்தி எல்லாம் பார்க்க சொல்லி அவனா கூட்டு வந்திருக்கான். சந்தோஷமா நிச்சயமா வாழுவான். சீக்கிரம் பேரன் பேத்தியோ கிடைக்கும், நம்ம எடுத்து கொஞ்சிட்டு நம்ம ஆயுசை முடிச்சுட்டு போலாம். அதை விட்டுட்டு மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்க. அவன் பன்னீர்பட்டி இளவரசங்க, அவன் பன்னீர்பட்டில இளவரசனா பிறந்தவன், இப்படி ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். எல்லாம் நம்ம கையில இருக்குது. அதே பன்னீர்பட்டி இளவரசன் தான் மும்பைல எப்படி சுத்தினான்னு உனக்கு தெரியாது? இதே பன்னீர்பட்டி இளவரசன் தானே மும்பைல எப்படிலாம் சுத்திட்டு கிடந்தான். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லையே, இங்க பாரு, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. அங்க குடிகார பையலா போதைக்கு அடிமையாகி எப்படிலாம் சுத்திட்டு கிடந்தான். தினம் பொண்ணு கேஸ்ல உள்ள போய் எவ்வளவு அசிங்கப்பட்டேன்.
இப்போ அப்படிலாம் இல்ல, நல்லா மாறி இருக்கான். அவன் இப்படிதானே தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட வந்திருக்குது. இதை விட என்ன வேணும்னு நினைக்க நீ? நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியலங்க. இதுதான் முட்டாள்தனங்கிறது. இதுதான் அடிப்படை அறிவே இல்லங்கிறது. பையன் அப்படி சுத்திட்டு இருக்கும் போதெல்லாம் விட்டுருங்க. சரின்னு ஒரு வாழ்க்கை தொடங்கால ஒரு பிள்ளைய கூட்டு வந்தா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. உன நான் என்னத்த சொல்ல? ஏதோ அந்த பொண்ணு நம்ம சான் வீட்டுல வேலைக்காரி அந்த பொண்ணு தானே? ஏன் இருந்தாதான் என்ன? உன் பையனுக்கு பிடிச்சிருக்குல்ல? பன்னேர்பட்டி இளரசங்க சான் வீட்டு வேலைக்காரி எங்க என்னங்க என் பிள்ளைக்கு இப்படி எங்க போட்டு கிடைக்கணும்? என்னால ஏத்துக்க முடியாதுங்க, என்னால ஏத்துக்க முடியாது. முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அவ இப்ப நம்ம வீட்டு மருமக, அப்படி சொல்லிட்டு இருக்காத. யாரும் இல்ல, அதனால வேலை பார்த்திருக்கோம். அது வேலை பார்த்து தப்பா? அது அந்த ஜான் வீட்டுல வேலைக்காரியா இருந்த பொண்ணு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மருமகன்னா இவனுக்கு எப்படிங்க மரியாதை கிடைக்கும்? நீ என்ன பேசுறனே எனக்கு புரியல. உன் பையன் வெட்டியா வீணா மும்பைல சுத்தும் போது யார் என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரன் என்ன நினைப்பான்னு நீ கவலைப்படல. ஆனா இப்போ பையன் கல்யாணம் பண்ணிட்டாங்கதான் உனக்கு இப்ப குத்தமா இருக்குது. இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் அவன் அந்த பழைய வாழ்க்கையில இருந்து புது வாழ்க்கைக்கு வந்திருக்கான். எனக்கு அதுதான் வேணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். அவன் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிருக்கான். அவன் அங்க ஊதாரி சுத்தினதுக்கு இங்க ஒரு புள்ள கூட வாழ்க்கை தொடங்குறதுக்காக கூட்டு வந்திருக்கான் பாரு. இது தப்பே கிடையாது. கூட்டு வந்ததே வேண்டாம், ஒரு நல்ல இடத்துல இருந்து கூட்டிட்டு வர வேண்டியதானே? அப்படி நல்ல இடத்துல இருந்துன்னா உன் பையனை யார் ஏத்துக்கிட்டுவா? மேல இருக்கவா அவளுக்கு ஏத்த மாதிரி தான் பாப்பா. உன் பிள்ளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ கருத்தை கொடுப்பான்னு கேட்கேன். எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்குன்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே மனசளவுல கோடீஸ்வரி தான். நீ ஏத்துக்கிட்டா நல்லது, அவ்வளவுதான். நான் ஏத்துக்கிட்டேன். இல்ல, என்னாலலாம் ஏத்துக்க முடியாது, என்னால ஏத்துக்கவே முடியாது. என் பிள்ளைக்கு வேலைக்காரி பொண்டாட்டியா? இல்ல, நான் இது ஒரு கிழமை ஏத்துக்கவே மாட்டேன். இல்ல, என்னால ஏத்துக்க முடியாது. ஐயோ விடுங்க, எங்க மாமா எனக்கு பண்ணிட போறாங்க. எங்க இதெல்லாம் பேர பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என்ன சொன்னா கேளுங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உங்க அம்மா வேற கோபப்பட்டுட்டு உள்ள போனாங்க. நீங்க இப்ப இது தேவைதானா? அதான் சொன்னேன், வேற என்ன பேத்தி பெத்து கொடுத்தா எல்லாம் சரியாயிரும். என்னங்க? என்னடி புருஷன் தானே, பெரிய இப்படி எழுஞ்சிக்கிட்டு வர? இல்ல, மாமா யாராவது வந்துட்டா அசிங்கமா போயிடும். அதான் அது வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஐயோ மாமா. என்னப்பா அம்மா உள்ள போயிட்டு வெளியில வர மாட்டாங்க? அது ஒண்ணுடா, அதுக்கு லேசா தலைவலி, அதான், வேற ஒண்ணு இல்ல. சரி, நீ உள்ள கூட்டு போ. சரிங்கப்பா. அவன் ஜானி கிங்ஸ் என்ன சொல்லியிருக்கான்? ஜானே கொஞ்சம் கல்யாணத்தை பெருசா தான் வைக்கணுங்க, ஆனா கிங்ஸன் வேண்டான்னு சொல்லிட்டான். ஏன், எதுக்கு? கிங்ஸன் சொன்னான், ஏன்னு எனக்கு தெரியாது. சரி, கிங்ஸன் சொன்னான்னா ஏதாவது காரணம் இருக்கும். சரி, வீட்டுக்கு மட்டும் தாலி கட்டிக்கலாம். சரிங்கப்பா. சரிம்மா, நீ போ. இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேளு. சரிங்கப்பா. கை கட்டினதை வாய் கிட்டோட பண்ணிட்டாங்களே. சரி, அந்த சைட்ல போனா ஒரு ரூம் இருக்கும், அங்க போய் தங்கிக்க போ. இல்ல, ரூம்ல தங்கதெல்லாம் இருக்கட்டும். முத சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு பறக்கி கொண்டுட்டு வரேன். இல்லம்மா, பரவாயில்லம்மா. எனக்கு மாமான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்பானே கூப்பிட்டுக்கிட்டா? அதுக்கு என்னம்மா, தாராளமா கூப்பிட்டுக்க. தேங்க்ஸ்ப்பா. சரி இருங்க, எல்லாருக்கும் நான் சமைச்சு கொண்டுட்டு வரேன். சரி, நான் உன்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். பிடிச்சுதானே கூட்டிட்டு வந்த? பிடிச்சிருக்கு. நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லல இருந்து பார்த்தா மனசார பிடிச்ச மாதிரி தெரியலையே. இங்க பாரு, அதுக்கு ஏற்கனவே தாய் தகப்பம் இல்லாத புள்ள, பாவம், ஒருவர்களை சொல்லி ஏமாத்த கூடாது. இல்லப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு என்னமோ நீ வாரிசுக்காக கூட்டு வந்த மாதிரி இருக்குது. அப்பா, அப்பெல்லாம் இல்லப்பா, மனசார தானே கூட்டிட்டு வந்திருக்க. அந்த பொண்ணு எனக்கு ஏற்கனவே பிடிக்கும்பா. நீ பிடிச்சா இப்படி இருக்க மாட்டியாதான் கேட்டேன். ஐயோ அப்பா, ஆமாப்பா, நான் ஒரு நேரத்துல இசை மேல பைத்தியமா இருந்தேன். ஆனா அது வேற. இப்ப அதெல்லாம் நினைச்சு கூட நான் பாக்குறதே இல்லப்பா. அவளை நான் அளவுக்கு அதிகமா நேசிச்சதுனால நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இங்க நிதானமா இருக்கேன், அவ்வளவுதான்ப்பா. அதான்டா கேட்க, அவளை நேசிக்கும் போது நீ தலைக்கால் புரியாம அலைஞ்ச, இப்ப சாதாரணமா இருக்கு, அதான் கேட்டேன். அது வேறதான்ப்பா. என் மனசுல முத வந்த பொண்ணாச்சே, அது எனக்கு இல்ல, எந்த பசங்களுக்கும் அப்படிதான்ப்பா இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லப்பா. நான் இந்த பொண்ணை மனசார விரும்புறேன். இப்ப கொஞ்சம் பக்குவம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. அப்போ திருந்தாம இருந்தேன், அவளை பார்த்த உடனே ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்ல, குடும்பம் வேணும், எல்லாம் வேணும்னு ஆசை, அதனால நிதானமா இருக்கு, அவ்வளவுதான்ப்பா. எல்லாத்தையும் நிதானமா இருந்த நீ ஒரு நல்ல இடத்துல பொண்ணு எடுக்க மாட்டேன். அந்த ஜான் வீட்டுல வேலைக்காரி இருந்தவள யார் வீட்டு மருமகன்னு நீ கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்போ என் பொண்டாட்டி.
எப்படி பார்த்தாலும் அவ ஜான் விட்டு வேலைக்காரி தான். ஐயோ நாதாமா அங்க கொண்டு விட்டேன். அப்பவுமே என் மனசுக்கு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி நான் நேரம் இங்கதான் கூட்டிட்டு வந்திருப்பேன். அப்ப நான் சொல்லல அந்த பொண்ணுகிட்ட. நிற்கதியா நின்னுட்டு இருந்தாமா. அந்த வீட்டுக்கு கூட்டு போனா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குமே நான் கூட்டிட்டு போனேன். அவ வேலைக்காரியெல்லாம் போக நினைக்கவே இல்ல. சாரணி வீட்லயும் அவனை நடத்தவே இல்ல. அவ அந்த வீட்டுல ஒரு பொண்ணா தான் இருந்தா. பொண்ணா இருந்தாலும் வேலைக்காரி வேலைக்காரி தானே. அப்பா அம்மாக்கு சொல்லி புரிய வைங்க. சரி நல்லா முடியாது. நான் ஒரு காலமும் இவளை என் மருமகளை ஏத்துக்கவே மாட்டேன். ஏமா எனக்கு பிடிச்சிருக்குமா. இந்த பொன்னையப்பட்டி இளவரசனுக்கு என்னைக்குமே இளவரசி தான் வரணும், வேலைக்காரி வரக்கூடாது. உனக்குன்னு நிச்சயமா ஒரு இளவரசி இருப்பா. என் பொம்மிமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவ நிச்சயமா ஒரு இளவரசி இந்த பூமியில உனக்கு வச்சுட்டு தான் போயிருப்பா. அவ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, எனக்கு தெரியும். ஏன் மாணிக்கத்துக்கு நான் ஒரு வாரிசு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியும். என் மைனி சொன்னா எனக்கு தெரியும். என்னப்பா அம்மா உளறிக்கிட்டு இருக்காங்க. அவ அப்படிதானே ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏமா ஒரே ஒரு பொண்ணுதான் பொம்மிமாக்கு, அதுவும் கிங்ஸின் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது எனக்கு தெரியும். ஆனா என் பொம்மிமா எனக்கு வாக்கு கொடுத்தா அதே பன்னியார்பட்டில ஒரு வாரிசு இருக்குன்னு எனக்கு தெரியும். அது சத்தியமா பொம்மிமா வாரிசு தான், எனக்கு தெரியும். எனக்கு நல்லா தெரியும். இந்த வேலைக்காரியை மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். பொம்மிமா பொண்ணு இருக்கும்போது எவ்வளவு ஒரு வேலைக்காரி இந்த பன்னியார்பட்டி இளவரசனுக்கு பொண்டாட்டியா? என்னால ஏத்துக்க முடியாது. மரியாதை அவளை அனுப்பி வை சொல்லிட்டேன். ஆமா சாப்பாடு தானே கொடுக்க போயிட்டு போனா. ஆமாத்த எனக்கு சண்டை கிட்ட போட்டிருப்பாவளா? ஜான் அப்படி ஒண்ணு சண்டை போட மாட்டானே. யாரு இந்த ஜான போய் இல்ல, அவன் கோவக்காரன். விடுக்கு விடுக்குன்னு பேசுவான். உடனே வாழ்ந்துகிட்டு இருக்காளோ என்னமோ. எனக்கு என்னமோ அவ அழுதுகிட்டு இருக்க மாதிரியே தெரியல. ஆமாத்த அழுத மாதிரி தெரியலையே. அழுதாலும் என்னத்துக்கு ஓடி வந்திருப்பாவளே. அப்படின்னா தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம். எந்த சண்டை போட்டிருக்காவன்னு இப்ப தெரியுதா? ஒரு மாமியார் மாதிரி பேசுங்க. நீ கொனட்டும் போதெல்லாம் நல்லதான் கொனட்டுத. ஆனா என்ன பயப்படும் போது ரொம்ப பயப்படுற. என்ன பத்தி சோறு நல்ல வேலை பார்த்திருக்கு போலுக்கு. மாமியார்னு பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். நடக்கட்டும் நடக்கட்டும். அட போங்கம்மா, நீங்க சொன்ன பத்தி சொத்தை கொண்டு கொடுத்ததுனால என் மூஞ்சிலே எரிஞ்சிட்டாவ தெரியுமா? அப்ப எப்படி தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம். இங்க இல்ல அங்க, அவளை பாரு. நான் கூட உங்களுக்கு நினைச்சிட்டேன். ஏன்ட்ட மாமா வேற சாரனுக்கு தம்பி வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. பார்வதி ஓடட்ட அடிச்சு விட மாத்துக்க. ஆமா இப்ப சாரனுக்கு தம்பி ரொம்ப முக்கியம். அந்த சாரன் பையனை நான் அடிச்சு பத்துக்கு வழி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சாரன் பையில ஏண்டா பெத்தோன்னு இருக்கு. இத சாரனுக்கு தம்பி ஒரு கேடாங்க. இல்லத்தே மாமா ரொம்ப ஆசைப்படுறாரு. பாத்தலக்கா மாமியார பேசவே எனக்கு கொஞ்சமாவது இந்த பிள்ளைக்கு மன வருத்தம் இருக்கான்னு பாருங்க. அதானே போங்கத்த, உங்க ரொமான்ஸ் எங்களுக்கு தெரியாதாங்க. யார் ரொமான்ஸ் இருக்கட்டும், அங்க என்னன்னு கேளு. அத்தையே அபிய தக்கடிக்க 32 பல்லும் தெரியுது. எத்தே அப்ப பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போலுக்க. சொன்ன மாதிரி பத்தியச்சோறு நல்லாவே வேலை பார்த்திருக்கு. ஆனா போங்க, பத்தியச்சோத்தெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் கொண்டு போனா கூழ் கஞ்சாலதான். கூழ் கஞ்சாலையா? ஆமாத்தே பத்தியச்சோரை கொண்டு போனையா மூஞ்சிலே எரிஞ்சுட்டாவ. சரி பயம் தாங்க முடியல, கோவத்திலே படுத்திருந்தாவ. சரி கொஞ்சம் கூழ கொண்டு கொண்டு குடுப்புமேனு கொண்டு குடுக்க போனா சேலை தடுக்கி தடுக்கு முட்டி தடுக்கும். இவ விளைஞ்சவதான் இப்ப புரியுதா? சேலை தடுக்கி தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ போங்கத்த, நீ கூழ கொண்டு போயிருக்க, சேலை தடிக்கி அவன் மேலே விழுந்திருக்க, புரிஞ்சு போச்சு. இந்த விளக்கை இப்ப தேவையாத்தே எல்லா டீட்டெயிலா பேசிக்கணும்ல. ஆமா ஆமா, சாணு பைய கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கானே. அதான் அவனுக்கு இருக்க முடியலையா பெரியதுக்கு இந்த வீராப்பூன்னு கேக்க. நம்ம வீட்டு பையில எல்லாமே வீர சுரணதான். என்ன இந்த ஒரு விஷயத்துல மட்டும் விழுந்து விடானவ. அந்த ஒண்ணுதான் நமக்கு பிடிமானா. அப்ப நீங்கள பிடித்தாதா? அப்ப நீ அப்படிதானே சொல்லி. அது அது வந்து ஏன்னா உங்க சாம்பை உள்ள அப்படி இல்லையே. அப்ப இந்த அப்புறம் மத்துக்க தனி பிறவி. அந்த தனி பிறவி எனக்கு நின்றுக்குது. அவியக்கா
நானும் போனேன் விரட்டி அடிச்சிட்டு. உனக்கு அபிய மாதிரி மயக்க தெரியல நினைச்சேன். அத்தை, அது தற்செயலா நடந்தது. நான் ஒண்ணும் மயக்கல. அது நம்ம சாணு கொஞ்சம் வீக், அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த பையன் அப்படி இல்ல, இருமாப்பு பிடிச்ச பையன். ஆமாத்தே. ஐயோ ஐயோ, ஓட விட்டு அடிச்சு விட. அக்கான பார்க்க மாட்டேன். கொஞ்சம் கொலாவத பாரு, வேற பெத்திக்கிட்டேன். இல்ல, அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சே. சம்பவமா? அதுக்கப்புறமும் சம்பவமா? ஆமா. விஷயம் அப்படி போகுதா? அது என்ன விஷயம் சொல்லு பாப்பா. அதுவா, போயும் போயும் ஒரு பொம்பளை கிட்ட இவரெல்லாம் என்னன்னு சொல்லுதுக்கே. அவன் அப்ப என்ன பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கான். அவ பொண்ணு கூட அப்படி இப்படி இருந்திருக்காரு. இல்ல, இனி அவரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் ஏதாவது முடிவு எடுத்ததா உண்டு. இவரெல்லாம் இல்ல, இனி நான் யாரையும் நம்ப போறதில்ல. அபி, உன் அப்பனுக்கு நானே குளித்து வந்தேன்டி. உனக்கு நான் வைக்க போற ஆப்புல உன் அப்பா எப்படி வந்து காலை விடுறான் மட்டும் போறேன். இனி நான் யாரையும் நம்ப போறதில்ல. அப்பி அப்பன் கால்ல வந்து விழணும். எப்படி எல்லாரும் மன்னிச்சு அவளை வீட்டுக்குள்ள ஏத்தி வச்சிருக்கீங்க. அவ கூட கொஞ்சம் குழாய்கிட்டு என்னால ஏத்துக்கவே முடியல. நீ என்னதான் சிரிச்சு பேசினாலும் இனி நீ அவளை போது ஒவ்வொரு நாளும் உடனே கொண்டு இறக்குறேன்டி. இன்னைக்கு கொண்டு இறக்குறேன். ஐயோ, என்னமா என்னமா? அதுல சுங்க வதிக்கிறதுக்காக நான் ஒரு நோட்டு போட்டு வச்சேனே, அத காணோம். நீ நோட்டு போட்டு வச்சு யாத்துக்குனா யாத்துக்குனான்னு கேட்டேன் வீட்டுல. இரு, நான் மாமா எடுத்துட்டு வரேன். வீடு முழுக்க தேடிட்டேன், காணல. அது சரி, இப்போ சுங்கரி எங்க வைக்க போற? வழக்கம் போல நம்ம தோட்டத்துக்கு போறல, குச்சால ரோட்ல தான். ஆமா, அங்கதான் நிறைய டூரிஸ்ட் வண்டிலாம் வரும். அங்கதான் வரி நிறைய போடணும் பாத்துக்க. கரெக்ட் மாமா, கரெக்ட். நான் நீ தடவா ஃபார்ம் ஐட்டம்ல அத பார்த்தேன். ஊரே பயப்படுத. அது நிஜமானா? ஆமாமா, ஊரே பயப்படதான் செய்யும். ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நான் தான் லீதா தானே. இங்க நம்ம வீட்ல பாதி பேருக்கு தெரியாது. அந்த விஷயம் கடுகலகம் வெளியில தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். சரிங்க லீதா. சரி சரி, எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு, நான் வரேன். ஒத்தையில போற? இல்ல, என் அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போறேன். அசிஸ்டன்ட்? கிங்ஸ்லி. அது சரி, நல்ல ஜோடி தான். சரி, கிளம்புங்க. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம். சரி, போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. டாடா சொல்லல? டாடா டாடா. குட், டாடா. இவன் ஒருத்திதான் உண்மையிலே வீடு மாதிரி இருக்கிறேன். ஆனா இவருக்கு நடந்த கொடுமைக்கு அந்த அபி அப்பெல்லாம் காரணம். விட மாட்டேன், விட மாட்டேன். என்ன, இங்க ஒரு சுண்டலி ஓடிச்சு பாத்தியா? சுண்டலியா? ஆமா, நம்ம வீட்டு சுண்டலி இப்பதான் போறான். அது சரி, நீ ஏன் கோவமா இருக்க? வீட்டுல எல்லாமே எள்ளுமே போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நாம அபி அப்பனா வலை வீசி தேடிட்டு இருக்கோம். அபிய வச்சுதான் ஒப்பனை பிடிக்கிறதுக்கு நம்ம பிளான போட்டிருக்கோம். அவன் கையில கொடுக்க தாண்ட நமக்கு தீபாவளின்னு ஒவ்வொரு நாளா காத்துட்டு இருக்கோம். ஆனா பெரிய என்னென்ன வேலை பார்க்க தெரியுமா? சின்ன பொண்ணு அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இருக்காது, வாய்ப்பு இல்ல. எங்க என் காலால நான் கேட்டேன். அப்படி குழு குழு சந்தோஷத்துல இருக்கா. எப்படி ஒப்பனை வருவான், அண்ணன் வருவான். நம்ம தங்கச்சி தாங்க சந்தோஷமா இருக்கானு இன்னும் பழி வாங்குறதுக்கு தான் வருவான். சாரன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் பார்த்தல. எதிர்க்கு நம்ம விருந்து வச்சுக்கிட்டு இருக்கோம்டா. அவன் இப்ப எவ்வளவு பரியாசமா செஞ்சுட்டு இருப்பான் தெரியுமா? அவன் பொண்ணு நாம சீரழிச்சோம். ஆனா நம்ம பொண்ணு அந்த வீட்டுல சகோமா வாழ்ந்துகிட்டு இருக்கானு எவ்வளவு பூரிச்சு போயிருப்பான் தெரியுமாடா. இதுக்கு இருக்கிற நமக்கு எல்லாம் மீச உனக்கு அண்ணன் தின்னமாக்குன்னு நான் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான்டா சந்தோஷமா. இந்த வயசுல அவருக்கு கேக்குதாங்க இதெல்லாம். ஆனா என்ன வார்த்தை பேச? நான் பேசுறேன்டா. எனக்கு அபி அப்ப என் கையில கிடைக்கணும். அண்ணனுக்கு ஒண்ணு வயசு ஆகல, அவரும் வாழ வேண்டிய வயசு தானே. ஏன் அவர் இப்ப சொல்லட்டுடா, 1000 பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரும். இந்த கேடு கட்ட அபி கூட தான் வாழணுமா? அது விரும்பி இருக்காதுல. அப்போ அண்ணன் செஞ்சது சரின்னு நீ சொல்ல வர அப்படிதானடா? அப்ப நம்ம வீட்டு பிள்ளைக்கு நடந்ததுலாம் ரத்த சோடேறி போய் தான் நான் அழைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் அப்ப என்னைக்கு கையில கிடைப்பான் நான் தேடிட்டு இருக்கேன். ஆனா இங்க நடக்க பார்த்தா அப்படி இப்ப எப்பவே நம்மளால பிடிக்க முடியாதா? நீ என்ன செய்ய நான் செய்ய ரெடியா இருக்கேன். என் வீட்டு பிள்ளைக்கு நடந்த கொடுமைக்கு முடிவு கட்டி ஆகணும். பாடா இப்ப கூட பச்சை பிள்ளை மாதிரி போய்கிட்டு இருக்கா. அப்போ 10ஆம் படிக்கும் எவ்வளவு சின்ன பிள்ளையா இருந்திருப்போம். நினைச்சு போடா, அது நம்ம ரெண்டு வாரிசு. செம்புலிங்க ஐயாவோட ஒரே ஒரு வாரிசுடா. ஒருவேளை நம்ம உயிரோட இருந்து இதெல்லாம் பார்த்திருந்தா நம்மள கோரி துப்பி இருக்க மாட்டாரு. நீங்கள என்னடா ஆம்பளைங்கன்னு சொல்லிருக்க மாட்டாரு. என்ன பண்ணு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். முடிவு பண்ணிட்டேன். இந்த அவிக்கு கூடி சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். என்ன பண்ணு மட்டும் சொல்ல. நம்ம போட்ட முதல் பிளான சக்சஸ் பண்ணிடு. ஆனா கிங்ஸ் என்ன கேட்காம
நான் பேசிக்கிட்டேன். அவன் அடிச்சாலும் என்னதான் அடிப்பான். நான் அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவேன். அடி வாங்குறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். என்ன கிங்ஸனை பொண்ணே போட்டாலும் பரவாயில்ல, நான் இதை முடிக்காம போக மாட்டேன். போட செயலியே பல வருஷம் கழிச்ச வேணாம். இதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் செய்ய போ. முடிச்சிட்டு வரேன். ஏய் அபி, ரொம்ப சிரிச்சலாடி. சிரிச்சல இருடே. வச்சிருக்கேன் உனக்கு ஆப்பு. என்னடி என்ன? ப்ளீஸ் இதை எது வேணாலும் பண்ணிக்கோங்க. எங்க அக்கால எதுவும் வேண்டாமே. போயிருடி. எனக்கு நீயும் ஒண்ணுதான், உங்க அக்காலும் ஒண்ணுதான். ப்ளீஸ் உண்மையா சொல்றேன், எங்க அக்கா ரொம்ப பாவம். உங்க அக்கா ரொம்ப பாவமா? பாடி வேண்டாங்க ப்ளீஸுங்க. போயிரு. கோத்த கிளப்பிடாத. நீங்க உண்மையில என்ன நேசிக்கவே இல்லையா? எனக்கு எவ மேலே எந்த காதல் இல்லடி. ஆனா நான் இப்பவும் நேசிக்கிறேனே. எனக்கே உங்க மேல வெறுப்பே வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு உண்மையை நேசிச்சேன். உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும்னா என்ன வாங்கிக்கோங்க. எங்க அக்கால வேண்டாம். என் மேல ஒரு துளி காதல் கூட இல்லையா? நான் எவளையும் காதலிக்கல. உண்மையிலே காதலிக்கலையா? இல்லடி. எத்தனை நேரம் சொல்லி தொலைக்க. என்னங்க? ஏய், நான் ஒன்னும் நேசிக்கல. உன் உடம்பு தான் நேசிச்சேன். எனக்கு என்ன தெரியாதானே நேசிக்க முடியும். ஆமாடி, பார்க்க அழகா தலை தலைன்னு இருந்தேன். அதான் பிடிச்சது. சின்ன வயசு வேற, அதான் ரொம்ப பிடிச்சது. ஏதோ தெரியல, 1000 முறையில பார்ப்பேன். ஏதோ நம்ம கிட்ட வழிய வந்து சிக்குதேன்னு பார்த்தேன். நான் பாக்குற 1000த்துல ஒண்ணுதான் நீயும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 1000த்துல பாக்குற ஒரு பொண்ணு தானே. அந்த 1000 பிள்ளைங்களை தொடர மாதிரி என்ன தொடங்க பாப்போம். தலை 1000 பிள்ளைங்களை என்ன நினைப்புல தொடுவீங்களா? அதே நினைப்புல என்ன தொடுங்கன்னு சொன்னேன். வேண்டாம், தொட்டுவேன். போயிரு. தொடுங்க. போயிரு. 1000 பிள்ளைங்களை என்ன நினைப்புல தொடுவீங்களா? அதே நினைப்புல தொடுங்கன்னு சொன்னேன். நான் என்ன சொல்றேன்? தொடுங்க. போடி. போக மாட்டேன். தொட்டாதான் போவேன். அந்த 1000 பிள்ளைங்களை எப்படி தொடுவீங்களோ அப்படி தொடுங்கன்னு சொன்னேன். போடு. போடு. 1000 பிள்ளைங்க தொடரணுமா? ஆயிரம் பிள்ளைல தொட்ட மாதிரி அவளை தொட்டிருக்க வேண்டியதுன்னு தொடர்ந்து தானடா. அறிவுல அவ பேசிக்கிட்டு போறா. ஆமா, இவருக்கு அப்படியே அறிவு வழியுது. செம்பிளிங்க பேரனா. ஏன்டா ஏன் அந்த பொண்ணு நீ இப்ப ஏற்பட்டவனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு கட்டிக்கிட்டு விட மாட்டேங்குது பாரு. அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கனே தெரியல. நல்ல புள்ள கிடைச்சா கட்டிக்கிட்டு வாழ வழிய பாரு. கண்டிஷன் வைக்காத. வாழ்வாங்க பாருங்க, வாழ அப்ப யாருக்கு தெரியல. இல்ல நமக்கு அவ அப்ப நல்ல வேணும். அது எந்த வழியிலாவது போட்டுட்டு வரலாம். அதுக்கான வச்சுக்க கிங்ஸ் எடுக்காமலாம் இருப்பான். விடு. இந்த புள்ளையில என்ன பண்ண போற? அந்த ஞானமுத்து புத்த புள்ளி சந்தோஷமா இருக்கணுமா? இருக்கும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருப்பாளுங்க. ஞானமுத்து மட்டும் இல்ல, ஞானமுத்து சார்ந்து எதுவுமே சந்தோஷமா இந்த பூமியில இருக்கக்கூடாது. அதை நீ தீர்மானிக்க கூடாது, நான் அதை தீர்மானிப்பேன். என் குடும்பத்தை அழிச்சவன நான் தான் தீர்த்து கட்டுவேன். தெய்வாண்டதை பார்க்காத. அந்த பிள்ளை எப்படி அழுத்து போச்சு பார்த்தல? ஏன் அந்த பிள்ளை உன்னை தொட்டு சொன்னிச்சா தொட்டு காண்டிதானே? வீரம் தானே நீ? எனக்கு 1000த்துல ஒத்தி அவளை பார்க்க தெரியல, புரியுதுல்ல? ஆமா, 1000த்துல ஒத்தியை நினைச்சு அவளை தொட முடியல. கை கூசுது. கை மட்டும் உடம்பும் கூசுது. அதெல்லாம் அவளை அப்படித்தான் தொட முடியாது. அப்படின்னா உனக்கு அவளை பிடிச்சிருக்கு? பிடிக்கல. அதெல்லாம் பிடிக்கல. பிடிக்கல. பூமிக்கு ஜெயில கட்டினாலும் அருமனை பார்க்கணும்டா நீ. அது எப்படி அந்த புள்ளிய வந்து வல்ல சாயுது தொட மாட்டேன்னுட்ட? தயக்கம் வருதுல்ல? உண்மையா நேசிக்கிறவள சந்தர்ப்பம் பார்த்து தொடர்னா ஆம்பளை இல்லடா. அப்படி சந்தர்ப்பம் பார்த்து தொடரானா அவளை உண்மையா நேசிக்கலன்னு அர்த்தம். இப்ப சொல்றேன், நீ உண்மையா நேசிச்சிருக்க, அதான் உன்னால அவளை தொட முடியல. தொடவும் முடியாது. ஏன்னா உன் மனசு நிறைஞ்சு வாழ்தா. அப்படி சந்தர்ப்பம் பார்த்து தொட முடியாது. புரிஞ்சு சூதானமா நடந்துக்கொண்டு நினைக்கிறேன். நல்ல புள்ள, மிஸ் பண்ணிடாத. நான் இந்த நேரத்துக்கு கூட வாழணுமா? சந்தோஷமா வாழணும்னா வாழு. அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு வேண்டாம். அப்போ காலத்துக்கு வெட்டி போயிடாம நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஏத்துக்க மாட்டேன். உனக்கு கத்தி வீசிக்கிட்டு இருக்கானுங்க. திருப்பி பிடிச்சி ஏறி. சரி, நீ ஸ்பீடா போ. நான் போயிட்டு தான் இருக்கேன். எரிஞ்ச மேல திருப்பி ஏறி. எரிஞ்ச கிங்ஸின் விடாத. ஒருத்தடி விடாத. நீ பத்திரமா இரு.
உனதான் குறி வச்சு தாக்குறானுங்க. கிங்ஸ்லேன், உனக்கு நேரம் கத்தி வருது. என்ன பத்தி கவலைப்படாத, நான் போத்துறேன். கிங்ஸ்லேன், உன்னை வெறித்தனமா விரட்டுறானுங்க. கிங்ஸ்லேன், சீக்கிரம் போ கிங்ஸ்லேன். கிங்ஸ்லேன், இவனுங்க கத்தியில கொண்டு எரிறானுங்க. நீ என்ன பின்னாடி எதுக்கே நான் வண்டி ஓட்டட்டுமா? நீ சண்டை போட்டதான் முடியும். அவனுக்கு ஒன்னதான் குறி வச்சு தாக்குறானுங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஆமா, இப்ப இசை எங்க இருப்பா? அவன் இப்ப எங்க வீட்டுல இருக்கா? கத்தி வருதுடா. கிங்ஸ்லேன், போ. அந்த கத்தி புடி. கிங்ஸ்லேன், அவனுக்கு வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சீக்கிரம் போ. எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க. டேய், என் கண்ணு ஈர பாரு. ஐயோ, யார் இவனுங்க? எங்க வந்திருக்கானுங்க? இவங்க வருவானுங்க எனக்கு முறைய தெரியும். இவன் வருவான் எனக்கு ஏற்கனவே தெரியும். டேய் கவின், எங்கேயும் தெரிய போகலையா? இல்ல இல்ல. வா கிளம்பல. சொன்னா கேளு. இல்ல, நான் பாக்கணும். வேண்டாம், சொன்னா கேளு. அவன் எங்கேயும் ஒத்தைய இருக்க வாய்ப்பே இல்ல. என்னமோ தெரியல, அவனை பார்த்து தெரிஞ்சு திரும்ப திரும்ப பார்க்கணும் போல தோணுது. சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடலாம்டா. ஏதோ சுங்கவாரி கட்டணுமாமே, கட்டிடுவோம். இங்க பாரு, நான் சொன்னதை மட்டும் முடிச்சிரு. வேண்டாம், சொன்னா கேளு. டேய், பேசுறது நீதானா? பேசுறது நாதான். உண்மையதான் சொல்றேன். நான் சொல்றேன்ல, வேண்டாம். வேற எங்க வேணாலும் கை வைக்கலாம், இந்த இடத்துல கை வைக்க வேண்டாம். நீ இப்படிலாம் சொல்லும் போதாண்டா எனக்கு ஏதாவது பண்ணணும்னே தோணுது. எனக்கு என்னமோ அது செல்லும் போல பேசுது, அதனால திரும்ப பார்க்கணும்னு தோணுச்சுது. இது வரைக்கும் இப்படி எந்த பொண்ணு நான் பேசி பார்க்கல. அது பேசுறது எனக்கு பிடிச்சது. ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் அது ஒரு கை பார்த்தலாம்ல தோணுது. ஏன் அந்த பொண்ணுக்கு அவ்வளவு டிமாண்டா என்ன? டிமாண்டு தான்டா. அந்த குடும்பத்துக்கே தெரியாத ஒரு ரகசியம் இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாடா, அந்த பொண்ணு பேர்ல இல்ல, லீட்டாதாங்க. நீ இந்த பச்சை பிள்ளை ஓட்டுற சைக்கிள்ல வந்திருக்க. யாரு பயப்படுவா? இது ஓட்டினா போதுன்னு சொல்லிட்டா வட்டி. யாரு? வேற யாரு? என் அசிஸ்டன்ட் தான். சொல்ல போனா ஒட்டுமொத்த குடும்பமும் எனக்கு ஓர வஞ்சனை பண்ணிட்டுட்டி. அத்தடி என்ன சொல்லுத? ஆமா, இதுல ஒரு மோட்டர் கூட வச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டாவ. இஷ்டத்துக்கு எங்கேயாவது போயிருவானா? அத்தி லீட்டாதாவுக்கு அந்த சோதனைய பத்தியா? பெருத்த சோதனை தான் மட்டி. சரி சரி, புதுசா ஏதாவது ஆடு வந்துச்சுன்னா நம்ம ரவுடின்னு ஃபார்ம் ஆகணும். அங்கதான் ரவுடி சத்த காட்டணும், சரியா? நான் இன்னும் கூடி சீக்கிரத்துல இந்த ஊர்ல லீட்டாதான்னு பேர் வாங்கணும் மட்டி. எப்படி கிங்ஸி பே உள்ள பேரை கேட்டாலே ஊரே நடுங்குதோ, அப்படி என் பேரை கேட்டாலே இந்த ஊர் நடுங்க மட்டி. நடுங்கும் நினைக்கிறேன். குன்றமத்துக்க அதெல்லாம் நடுங்கும். சரி சரி, வாகன தேட போய்கிட்டே இருப்போம். இல்லடி, இங்கதான் நிறைய கார் உள்ள போவோம். இங்க வசூல் கரெக்டா பண்ணதான் கரெக்டா இருக்குமா? சாரன் மாமா சொன்னாங்க. அவங்கிட்ட கேட்டு வந்திருக்க. ஆமா, இங்கதான் நிறைய புது கார்லாம் வருமா. சும்மா மறிச்சு லீட்டாதான்னு ஃபார்ம் ஆயிருனே சாரன் மாமா சொன்னாரு. சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விட எவன் கேக்குறான்னு பாப்பா. அப்படி கேட்டா என்கிட்ட சொல்லுன்னு சாரன் மாமா சொல்லியிருக்காங்க. அவனே நம்ம வீட்டுல விளங்காத பையன். அவன் பேச்சல கேட்காத, கொன்னுவேன். எங்க மாமா உனக்கு மாமா, எனக்கு விளங்காத பையன். சரி சரி, என்கிட்ட திட்டாத, தனியா பத்திட்டிக்க. சரி வா, வண்டி எடுத்து போவோம். புது ஆடு வந்திருக்கு. இந்த பணங்க மண்டைனா? டேய், உன்னை ஏற்கனவே எச்சரிச்சு விட்டனா இல்லையா? ஊருக்குள்ள ரொம்ப சுத்த கூடாதுன்னு. கோட் சுட்டு போட்டு கொஞ்சம் பளபளப்பா இருந்தா ஊருல பிள்ளைலாம் அப்படி சைட் அடிச்சுக்கிட்டு அப்படி ஏமாத்திட்டு அப்படி ட்ரெயின் ஏறி போயிடலாம்னு பாக்குறேன். அது நாங்க இருக்கிற வரைக்கும் நடக்காது, கேட்டியா? மூஞ்ச பிடிச்சு உரசி போடுவேன். இந்த பொம்மாத்திர வேலை, பொம்பளைல ஏமாத்துற வேலை, இதெல்லாம் இங்காவாது, கேட்டியா? உன் அன்னைக்கே ஊருக்குள்ள கோட் சுட்டு போடக்கூடாதுன்னு சொன்னா சொல்லலையா? அத்தி என்னவோ விரட்டுறா. இவன் நிஜமாவே லீட்டாதானா? லீட்டாதா பத்தல கூட இருக்க அஸ்டண்டே பயப்படுதான். இது வரைக்கும் அருமை தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சிட்டுல. அப்படிங்களா லீதாதா மேடம்? ஆமா, சுங்கவரி கட்டிட்டியா? எப்படி? நீங்க சொன்னா கட்டிடுவேன். அத ஏற்கனவே சொன்னேன். 6999 only. கட்டிட்டா போச்சுதே. உனக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும்னு தெரியாம போச்சுதே. என்னடா என்ன இதெல்லாம்? நான் சொன்னேன் சீக்கிரம் இங்க ஓடிடலாம். எப்படா? என்ன உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது, போடா. போறது போறட்டு, நான் போத்துக்கிட்டேன்.
இருப்பாங்கடா. என் சரித்திரத்தை எவனாலும் அறிய முடியாது. ஒருஞ்ச எவனும் உசுரோட இருக்க முடியாது. என்ன நடக்குது? புது அவதாரம் எடுப்பேன்டா. மறுபடி பொறுப்பேன்டா. எங்க சரித்திரத்தை தெரிஞ்சவனு எவனும் இந்த மண்ணில் இல்ல. இனி பிறக்க போறதே இல்ல. என் சரித்திரம் என்னோட முடிஞ்சதே. பின்னாடி ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருக்காங்கடா. சரி சரி, நீ பயப்படாத. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம். இங்க பாரு, நான் வண்டி விட்டு போது கிட்ட வந்துட்டாங்க. சும்மா அருவா வச்சு போட்டு பாத்துக்கலாம். சீக்கிரம் போ. போன் வேற கீழே விழுந்துச்சு. இப்ப என்ன பண்ணுன்னு தெரியல. சரி, எப்படி நேரம் ஆயிட்டலாம். அண்ணன் தேடி வந்துருவான். கடவுளே, நான் எப்படியாவது இவனை வீட்டுல கொண்டு சேர்த்தணும். ரொம்ப கிட்ட வந்துட்டாங்கடா. சரி சரி, ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாம இரு. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். பயப்படாத. வண்டி எடுத்தால வந்துடா. ஸ்பீடா வந்துடா. சுத்தி வளைச்சு எனக்கு போடுக்கு. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாத. நான் உன்னை 10 வீட்டுல கொண்டு சேர்த்துறேன். கடவுளே, ரொம்ப ஸ்பீடா வராங்கடா. அம்மா, கிங்ஸ்லி, என் பொண்ணு, கவின் கூட அனுப்பாதீங்க. கவின் வேண்டாம், கோச்சிட்டு போவாத. என் பொண்ணு, எங்கடா இருக்கீங்க? என் பொண்ணு எனக்கு வேணும். என் பொண்ணு, கவின், புள்ளிய கோச்சிட்டு போகாத. அண்ணே, என் பொண்ணு, தூங்குண்ணே, நிம்மதியா தூங்கு. பொண்ணு, அண்ணாவுக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கல. நீ தூங்கும் போதாவது நிம்மதியா தூங்கு. என் பொண்ணு, ஆமா, இசை.